ஹலோ அங்கிள். அடடே சந்திரா வாடா. என்னது அவர் டாக்டர், அவரை போய் டா போட்டுக்கிட்டு. பெரிய டாக்டர். சின்ன பையனா இருந்தபோது என் மடியில ஒண்ணுக்கு இருந்தோம் தானே. இவன் அப்ப இருக்கானே கஞ்ச மகாபிரபு அவருமா சும்மா என்னுடைய பால்ய நண்பன். அவன் புள்ள நீ உன்னை டா போட்டு கூப்பிட கூடாதா? என்ன நீங்க டா போடுங்க இல்ல டீ போடுங்க, கூடவே அந்த ஃபீஸையும் தூக்கி போட்டுருங்க. இல்லன்னா 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன். இப்படி ஃபீஸ் வாங்காம வந்துட்டியான்னு கழுத்து இருப்பாரு அப்பா வீட்டுக்கு போனதும். டிஃபன் சாப்பிடுங்க. இத சொல்லணுமா? இந்த நேரத்துக்கு இந்த வீட்டுக்கு போடா, உனக்கு டிஃபன் ரெடியா இருக்கும்னு இவன் அப்பன் சொல்லி அனுப்பியிருப்பாரு. பார்சல் வாங்கிட்டு வர சொன்னானா? சாப்பிட்டு பாரு, நல்லா இருந்தா பார்சல் கட்டிட்டு வான்னு சொன்னாரு. அங்கிள், இந்த வீட்ல டிஃபனே போட மாட்டாங்களா? போடுவாங்களே, தீபாவளிக்கு தீபாவளி அதுவும் தூக்கி போடுவாங்க. நான் தான் ஓடி போய் பிடிச்சிருக்கேன். இத பாரு கண்டா, துணியில வடிகட்டின கஞ்சனத்தான் பார்த்திருப்பேன். இவ அப்ப ஜமக்காலத்துல வடிகட்டின கஞ்ச. சாப்பிடு சாப்பிடு. இருங்க இருங்க, உங்க உடம்ப செக் பண்ணுமே. நீங்க என்ன செக் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாத வியாதி அவருக்கு இருக்கு. அது என்ன எனக்கு தெரியாத வியாதி? பேர மேல வச்சிருக்கிற பாசம். ஐயோ, அது வைரஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆச்சு. அதையே தானே மருந்தா திருப்பி கொடுக்கணும். இங்க மட்டும் என்ன வாடுது? காலையில கற்பூரத்தை படுத்திட்டு புருஷன் படத்துக்கு முன்னால போய் நின்னாள்னா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ. கண்ணா சாப்பிட்டு புறப்படு. கண்ணா நீ ஸ்கூலுக்கு தானே போற? போகும்போது உன் வண்டியிலே வரேன், என்ன டிராப் பண்ணிடு. அம்மா, இந்த மாசம் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கும்போது டெய்லி டிஃபன் சாப்பிட்டது, கார்ல லிஃப்ட் வாங்கிட்டது எல்லாத்துக்கும் பணத்தை கழிச்சு கொடு. இல்லை எனக்கு பசிக்கல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சாப்பிடப்பா. இந்த தோசை இருக்குமே, இருக்க இந்த தோசை எடு, வெக்கப்படாம அப்படியே தள்ளு. கோயிலுக்கு நம்ம கடை மாலை தான், குடிக்கு நடக்கிறவளுக்கு நம்ம கடை மாலை தான். வா மீனாட்சி, கோயில் இருக்கிற அம்மாவை தெரியுதோ இல்லையோ, ஆனா உன்னை தெரியாத ஒத்தனுமே கிடையாது இந்த தெருவுல. தலை நிமிந்து நடக்கிற பொண்ணு நீ ஒத்திதான். உன்னை பார்த்தானுங்க அவ்வளவுதான், தலையை கவுத்துக்கிறானுங்க. விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தானே விவரமே புரியுது. என்ன மீனாட்சி இன்னத்துக்கடா அலையிற? சரி சரி, பூ கொடு. உனக்கு இல்லாத பூவா? உன்னாலதானே நானே பொழப்ப நடத்திட்டு இருக்கிறேன். எவ்வளவு மூலம்? கதம்ப வேண்டாம் ஐயா, கனகாம்பரம் கொடு. என்னது கனகாம்பரம் கேக்குற? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வந்திருக்கிறது வெளியூர். வெளியூருக்கார வந்திருக்கானா? திரும்பி போவான்ல. எத்தனை மூலம்? விட்டாளையா? அளந்துட்டு அப்புறமா விடுறானே. சரி நீ அப்படியே கொடு. எதுக்கு? சென்ட கொஞ்சம் தெளிச்சுக்க. அக்கௌண்ட்ல எழுதிக்க. இதுமா ஏறிட்டே போகுது. ஏறட்டி அந்த மாசம் தீர்த்திடுறேன். ஏடா பாத்துட்டு. குட் மார்னிங் அங்கிள். இந்த பாத்தியா கண்ணா, உனக்குன்னு ஸ்பெஷலா கட்டி வச்சிருக்கிறேன். தேங்க் யூ. அது என்ன அளவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்படி கொடுத்துடு. நான் எப்பவுமே எங்கேயுமே பாக்கி வச்சதில்லை. என் வீட்டுக்காரி எனக்கு ஒண்ணு கொடுத்தான்னா உடனே நான் அதை திருப்பி கொடுத்துருவேன். இப்ப நீ எனக்கு ஒண்ணு கொடுத்த இல்லையா, அதை நான் வச்சுட்டு இருந்தா நியாயம் இல்ல. உடனே நீ திருப்பி வாங்கிக்க. இந்த கண்ணாடி ஏத்தி ஏமாத்துற மாதிரி என் கடைக்கு மாத்திரம் வராம ஏமாத்திராத, புரியுதா? தினம் வரணும். அப்பா, நான் தான் பார்த்து சேர்த்து, நீ தான் வண்டி ஓட்டுற சாரதி. வண்டிக்குள்ள குழந்தை இருக்கு, பார்த்து சாரதி. ஏன் பாரு சாரதி, ஆமா அந்த பையன் தினமும் வர்றான், பூச்செண்டு குடுக்கற, ஆனா காசு மட்டும் வாங்க மாட்டேங்கிறியா? ஏயா தாய்ப்பால் குடிக்குதே குழந்தைங்க எல்லாம், அதுக்கெல்லாம் காசா கொடுக்குது? அறிவு கட்ட முண்டம். ஊர்ல நாம் பெத்த புள்ள இருக்கிறாயா, இந்த பையனுக்கு பூச்செண்டு கொடுக்கும் போதெல்லாம் என் பையனுக்கு கொடுத்த ஞாபகம் எனக்கு இருக்குதுயா. அந்த ஞாபகமா? வேற என்ன, புள்ள ஞாபகம் தான். ஐயா, என்ன பார்த்தா ஊர்ல இருக்கிறவங்க கொஞ்சாவது ஞாபகம் வரல? அடிச்சு பல்ல கொண்டாட்டி ஞாபகம். உன்னை பார்த்தா என் வீட்டு லட்சுமி ஞாபகம் தான் வருது. அந்த லட்சுமி என்ன நினைச்சுக்கையா? நினைச்சுக்கிறத பத்தி ஒண்ணு இல்ல, ஆனா நீ புண்ணா கத்திக்க வேண்டியதா இருக்குமே. ஏன்னா எங்க வீட்டு எருவு மாட்டுக்கு தான் லட்சுமின்னு பேரு. சரி சரி, ஒரு பந்து கதமம் கொடு. போதும் போது, நான் உனக்கு பந்து பத்தா கொடுத்தது, இருக்கிறத வச்ச சமாளி. பத்தாதியா? இங்க வா. இங்க சொல்லு ஊன்னுகிட்டு. நான் உங்க அப்பா மாதிரி, இப்படி வா. இந்த பாரு வரானு பாரு, எடுத்த எடுப்புல முதல்ல பூவத்தான் மோந்து பாப்பான். முதல்ல அதத்தான் எடுப்பான். அப்புறம் இந்த பாரு 6 மாசத்துக்கு இப்படியா இரு, அப்பதான் உன் தம்பிய பிஏ படிக்க வைக்கலாம். அரங்கேற்றம் படம் பாத்தியா? ஏண்டா சேர்த்து கட்டுற? விட்டு விட்டு கட்டுறா. நெருக்கி நெருக்கி எம்போட்டு அடிக்கிற மாதிரி கிட்ட கிட்ட கட்டுறா. காமாட்சி, காமு. என்னங்க? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். என்னங்க இது வெந்நீரை போட்டுட்டு சட்டை கூட போடாம? சட்டை இஸ்திரி இருக்கு,
இது எப்படி கீழ இருக்கா? ஆமா ஐயோ, எதுக்குங்க இது கடியில வச்சிருக்கீங்க? டோபி 75 பைசா கேக்குறான். நாம துவைச்சா சுகாதாரத்துக்கு சுகாதாரம். சோபாவை கடியில வச்சா வரவும் போறவெல்லாம் அழுத்தி அழுத்தி இஸ்திரி ஆயிடுது. நீங்க துவைச்ச லட்சணத்தை பாருங்க, 4 பட்டனை காணோம். என் லட்சணம் சரியாதாண்டி இருக்கு. ஒரு சட்டைக்கு 8 பட்டன் தேவையா? நானே அறுத்து அடுத்த சட்டைக்காக வச்சிருக்கேன். நீ கவனிச்சிருப்பியே, சோபாவில ஓரமா உட்கார்றவங்களை எல்லாம் நல்லா உள்ள தள்ளி சௌகரியமா உட்காருங்க வேண்டுவனே. இருக்கு ஒவ்வொரு சோபாவிலையும் சட்டை இருக்குது இஸ்திரி போடுறதுக்கு. நான் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. இங்க வாசல்ல கதவை தட்டி காய்கறி குடுக்குறான். நீங்க எதுக்கா மார்க்கெட்டுக்கு போகணும்? ஏன் தட்டுறான்? காய் சொத்த விலை டபுள். நீங்க பெட்ரோல் போட்டு கார்ல போறீங்க, அது மட்டும் செலவு இல்லையா? தலையெழுத்தா? நான் கார்ல பெட்ரோல் போட்டு போறதுக்கு. சரி, பஸ்ல போறீங்க, 25 பைசா. நான் ஏன்டி பஸ்ல கியூல நிக்கணும்? ஆண்டவன் கொடுத்த கால் இல்ல? என்னங்க என்ன? என்னங்க, கடைக்கு தானே போறீங்க, எனக்கு சோப்பு வாங்கிட்டு வாங்களேன். ஐயோ அடி பாவி, என் வயிறு எரியுதே. 15 நாளைக்கு முன்னாலதான் 2 பேருக்கும் சேர்ந்தா போல 2 கட்டி வாங்கி இருந்தேன். அதுக்குள்ளவா தீத்துட்ட? சோப்பு தேய்ச்சி தானே குளிக்கணும். நான் எப்படி குளிக்கிறேன் தெரியுமா? பக்கெட்ல வெந்நீர் வரும் இல்ல, இங்க இருந்து சோப்பு கட்டி தொப்புன்னு போடுவேன். உடனே லபக்குன்னு எடுத்துருவேன். அந்த தண்ணியில குளிப்பேன். அழுக்கெல்லாம் போயிடும். என் சோப்பு கட்டியில எழுத்தே கூட மாறல. அதுக்குள்ள தேய்ச்சிட்டியா? ஆமு, சோப்பு இப்படி அழுத்தி அழுத்தி தேய்ச்சினா ஐயோ உடம்பெல்லாம் தேஞ்சு போயிடும். இதுக்காக தான் கல்யாண கொட்ட பட்டு சுந்தரம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்றைய ஊதாரி நாளைய பிச்சைக்காரன். அதே ஆளு இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்றைய கஞ்சன் இன்னைக்கே பிச்சைக்காரன். அது நமக்கு இல்ல, வெளியூர்காரங்களுக்கு சொல்லியிருக்காரு. நமஸ்காரம் உள்ளவா. வாங்கோ, மாட்டு மாட்டு பட்டனை மாட்டு. வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன காத்தோராயம் பிள்ளை, கையும் பையுமா எங்கேயோ புறப்பட்டாமல் இருக்கு. ஒரு சின்ன மார்க்கெட்டுக்கு அப்படி போயிட்டு வரலான்னு தான். ஓஹோ, நீங்களே மார்க்கெட் புறப்பட்டீங்களா? அப்ப இன்னைக்கு எக்கச்சக்கமான விருந்துன்னு சொல்லுங்க. ஏங்க வயிற்றுல கிளப்புறீங்க? என்னது? வீடு பூரா எல்லாருக்கும் குடல் புண்ணு. அகத்திக்கீரை வாங்கிட்டு வரலாம்னு புறப்படுறேன். ஏன் உங்க பையனே டாக்டர் ஆச்சுங்களே? நமக்கு பாக்குற நேரத்துல வெளியில 4 பேருக்கு பார்த்தான்னா அவனுக்கு வரும்படி அதுல போய் நாம விழுவானே. என்ன ஏதாவது நல்லபடியா குதிர்ந்துச்சா? என்ன இப்படி கேட்டீங்க? இந்த தரகர் தங்கமணி போனா சும்மா வருவானே? உங்க பையனுக்கு ஒரு அருமையான இடத்துல பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. பேஷோ பேஷ் பேஷ். பொண்ணு எப்படி? தாய் தகப்பம் கிடையாது, ஒரே பொண்ணு, கோடீஸ்வரிங்க. கோட்டீஸ்வரியா? கோட்டீஸ்வரியா? என்னங்க, பொண்ணு எப்படி குடும்பத்துக்கு லட்சணமா அடக்கொடுக்குமா இருப்பாளா? எந்த அடக்கத்தை சொல்ற நீ? இந்த பொண்ணுங்க தோலை பொத்திட்டு நிக்குமே அந்த அடக்கமா? அடிச்சி, இந்த அடக்கம் எவ்வளவுன்னு கேளு. நீங்க என்னங்க குப்பு குப்புன்னு வந்து நிக்கிறீங்க? ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நடக்கிற வைபோகமே தண்ணிப்பட்ட பாடு. அதனால என்னங்க, இப்ப இருந்து சாப்பிட்டு போட்டுமே. எதை அவுத்திக்கிற சூப்ப? அவர் என்ன மாடா? நமக்கு தான் குடல் புண்ணு. நிக்க நேரம் இல்லாம அலையிறாரு. கையில பாரு டிஃபனு. இது வெத்தலை பட்டிங்க. அட டிஃபனை எடுத்துட்டு நீங்க வெத்தலை போட்டு நிரப்பிருப்பீங்க. எனக்கு தெரியாதா? இப்படி எப்படி போறீங்க நீங்க? ஆட்டோ கிடைச்சா ஆட்டோ, டாக்ஸி கிடைச்சா டாக்ஸி. ஆட்டோவா இருந்தா 2 பேரு, டாக்ஸியா இருந்தா 4 பேரு. ஒத்தியா தான் இருக்காரு. அதுதான் இவரு. என்னது? எப்படி போறீங்கன்னா அவர் கூட தான் போறேன். பொண்ணு வீட்டுக்காரங்க எப்ப வருவாங்க? நான் போய் லெட்டர் போடுறேங்க. சோப்பு சோப்பா? அட சூப்பு, அகத்திக்கிற சூப்பு சொல்ல. வாங்க வாங்க. இந்த மாதிரி எல்லாம் வேலை வச்சுக்காத, நான் சொல்லி வைக்கிறேன். என்னது? குடும்பம் 1000 இருக்கு, நீங்க போங்க.